முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவை அடுத்து மாநிலம் முழுவதும் பயனாளிகளுக்கு விலையில்லா நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் சத்திய விஜயநகரம், வேலப்பாடி ஆகிய 2 கிராமங்களைச் சேர்ந்த 4241 பயனாளிகளுக்கு 1,72,00,000 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகளை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் வழங்கினார். தொடர்ந்து சத்திய விஜயநகரத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் 164 பேருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் வழங்கினார். இந்த விழாக்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, பெண்ணலூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளில் பயின்று வரும் 936 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் திரு பி.வி. ரமணா வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்பியூர், மலையப்பபாளையம், குருமந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் 400 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் வழங்கினார். மிதிவண்டிகளை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் சயனபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவியர் 161 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சு. ரவி வழங்கினார். காட்பாடியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 155 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வேலூர் மாநகராட்சி மேயர் திருமதி கார்த்தியாயினி வழங்கினார். நாகை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்திற்குட்பட்ட 64 மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனம், காது கேட்கும் கருவி, 3 சக்கர சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சக்தி வழங்கினார். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒத்தக்கடை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 198 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழரசன் வழங்கினார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 812 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ.கே. போஸ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கே.ஆர்.பி. அணை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 261 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. நெல்லை மீனாட்சிபுரம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 171 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநகராட்சி மேயர் திருமதி புவனேஸ்வரி வழங்கினார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள கூட்டப்புலி தனியார் பள்ளியைச் சேர்ந்த 98 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு மைக்கேல் ராயப்பன் வழங்கினார். தொடர்ந்து அதே கிராமத்தைச் சேர்ந்த 3730 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்ட உதகை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 440 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்காந்த அடுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு புத்திச்சந்திரன் வழங்கினார். குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட 2 அரசு பள்ளிகளில் பயின்று வரும் 465 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை தாட்கோ தலைவர் திரு எஸ். கலைச்செல்வன் வழங்கினார்.